உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் வாணியின் அன்பு வணக்கங்கள். ஒரு பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. தன்னுடைய வகுப்பு மாணவியிடம் ஒரு ஆசிரியர் வந்து நாளைக்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் இருக்குது, அதனால் உன்னுடைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த மாணவியும் தன்னுடைய வீட்டில் போய் சொல்கிறா. அவளுடைய அப்பா அன்றைக்கு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்காக வராரு. ஆசிரியர் அவரை ரொம்ப வியப்போடையும் ஆச்சரியத்தோடையும் கலந்த பார்வையோடு அவரை சந்திக்கிறாங்க. உங்கள் பெண்ணோட படிப்பை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லா மதிப்பெண் எடுக்கிறா, நல்லா படிக்கிறா, விளையாடுறதுக்கு போனாலும் எல்லாரோட கலந்து சந்தோஷமாக விளையாடுறா. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆசிரியர்களுமே அவளை பாராட்டுறாங்க, அவள் ரொம்ப எல்லாரோடையும் நல்லா பழகிறதாகவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை பற்றின பாராட்டு மழையை முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு அவளை பற்றின குறைகளை பட்டியலிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தா, பல சமயங்களில் அவளோட கவனம் வந்து இந்த வகுப்பறையில் இல்லை, வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கா. அதுபோல் நாங்கள் என்ன வீட்டு படம் கொடுத்தாலும் அவள் வேறு ஏதோ அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வீட்டு படத்தை செஞ்சுட்டு வரா. அவள் எப்போவுமே இப்படி தான் செய்கிறதா மற்ற ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. அவள் இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறா. ஏன் அங்கே போயிட்ட அப்படின்னு கேட்ட பிறகு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஞாபகத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எழுந்து வந்து தன்னுடைய இடத்துல உட்கார்றா. வீட்லேயும் அவள் இப்படி தான் ஞாபக மறதியாக எல்லாத்தையும் செய்கிறாளா அப்படின்னு ஆசிரியர் அந்த பெண்ணுடைய தகப்பனார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே, ஒருவேளை அவளோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர்கிட்ட இருந்து தான் இவளுக்கு எல்லா மோசமான பழக்கமும் வந்திருக்கணும், இப்படி தான் எல்லாம் கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறா. இந்த ஞாபக மறதி கூட அவங்க அம்மா கிட்ட இருந்து இவளுக்கு தொற்று இருக்கலாம். ஆனால் இவன் நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்களே, அது மட்டும் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னை பற்றி பெருமை அடிச்சுக்கிறார். ஆசிரியர் இப்போது அவரை ஏற இறங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, எல்லாம் சரி, உங்களை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக்கு நாளைக்கு தானே வர சொன்னோம், இன்றைக்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன புரியுது, மகளுக்கு ஞாபக மறதி பழக்கத்தை யார் கொடுத்ததுன்னு இப்போ ஆசிரியருக்கும் புரிஞ்சிருக்கும், நமக்கும் புரிஞ்சிருக்கும். எப்பயுமே அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பழி நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்க தவறிடுறோம் பல நேரங்களில். அதனால் நம்மளுடைய தவறுகளை முதல்ல திருத்திக்குவோம், மற்றவர்களை குறை சொல்வதை பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.